வணக்கம். ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி. ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் யூஸ் பண்ணும் அனைவருக்கும் ஒரு அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஒரு யூபிஐஐடி உள்ளது. யூபிஐஐடி என்னவென்றால் ஆர்எம்எஸ் ஈஸி அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்எம்எஸ் ரீசார்ஜோட மொபைல் நம்பரை அதுல போட்டுட்டு @HTFC பேங்க் இதுதான் உங்களோட யூபிஐடி. இப்ப யூபிஐடி பயன்படுத்தி ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் வேலெட்டை எப்படி லோட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். முதல்ல நீங்க எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் ஓகே, அந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள்காக பேடிஎம் ஓபன் பண்ணிக்கிறேன். பேடிஎம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இரண்டாவதாக இருக்கிற இரண்டு மொபைல் அண்ட் கான்டாக்ட்னு ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஸ்கிரீன்ல சென்ட் மணி அப்படின்னு சொல்லி காட்டும். அதுல ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற யூபிஐடிய என்டர் பண்ணணும். அந்த யூபிஐடி என்ன அப்படின்னா 5 RMSEC அங்க மொபைல் நம்பர் @HTFC பேங்க். உதாரணத்துக்கு கம்பெனியோட யூபிஐடி 5 RMSEC 8807414747 @HTFC பேங்க். இத போட்டிங்க அப்படின்னா வெரிஃபை டீட்டெயில் கீழே ஆர்எம்எஸ் ரீசார்ஜ்னு கம்பெனி நேம் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணவும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல பேங்கிங் வெரிஃபிகேஷன் நேம்ல ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் அப்பான் இசிஎம்எஸ் என்று காட்டும். சோ கரெக்டா இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிட்டு கீழே பே பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நீங்க அமௌண்ட் என்டர் பண்ணணும். இந்த யூபிஐ யூஸ் பண்ணும்போது மினிமம் 1000 ரூபாய்க்கு மேல தான் லோட் பண்ணணும். நான் 1000ன்னு அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்கறேன். அப்புறம் நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்க பேங்க் டீட்டெயில் காட்டும். நான் எக்ஸாமுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் செலக்ட் பண்ணி பே கொடுக்கறேன். அடுத்த பேஜ்ல உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ண உடனே பேமெண்ட் சக்சஸ் ஆயிடும். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட் சக்சஸ்னு ஸ்கிரீன்ல தெரியும். மறுமுறை லோட் செய்ய எளிய வழி. இது ஒரு மெத்தட். ஒவ்வொரு தடவையும் யூபிஐடிய டைப் பண்ண தேவையில்லை. மறுபடியும் நீங்க இதே அமௌண்ட் வேலெட்டுக்கு லோட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்டா பே பண்ண இடத்துல போயிட்டு பே அகைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல லாஸ்ட் டைம் பண்ண பேமெண்ட் ஹிஸ்டரி புல்லா காட்டும். அதுல எப்பவும் போல அமௌண்ட் போட்டு பேங்க் பின்ன போட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். முக்கிய குறிப்பு: சில டைம் ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் யூஸ் பண்ணும்போது அமௌண்ட் லோட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. இந்த மெத்தட்ல லோட் பண்ணீங்கன்னா 100% சக்சஸ் ஆகும். பேங்க் சர்வர் ஸ்லோவாக இருந்தா மட்டும்தான் லோட் ஆகாது. 100% வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஆட் மணி பிரச்சனை வராது. அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கம்பெனி நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கம்பெனி நம்பரை சேவ் பண்ணிட்டு UPIITன்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு UPIIT அனுப்பி வைப்பாங்க.